அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில் மாணவனை பிரம்பால் அடித்த பள்ளியின் தலைமை ஆசிரியர். இதனால் பலத்த காயமடைந்த 11ஆம் வகுப்பு மாணவன் பெரியநாயகம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விமலவேலன் வழங்க கேட்கலாம். வணக்கம் விமலவேலன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அனிதா. தென்காசி மாவட்டம் இடைக்கால் பகுதியைச் சேர்ந்த அழகுமுத்து என்பவரது மகன் அதே பள்ளியில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில இவர் நேற்று வழக்கம் போல பள்ளிக்கு சென்ற போது வகுப்பறையில் உள்ள கரும்பலகையில் ஏதோ எளியதாகவும் அதை பார்த்த பள்ளி ஆசிரியர் நான் வகுப்பறையை விட்டு வெளியில் போய்விட்டு திரும்பி வருவதற்குள் அந்த கரும்பலகையில் எழுதியிருந்ததை அழித்து விட வேண்டும் என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார். தொடர்ந்து சிறிது நேரம் கழித்து மீண்டும் வகுப்பறைக்கு வந்த வகுப்பாசிரியை கரும்பலகையை பார்த்த பொழுது அந்த கரும்பலகையை சரிவரை அழிக்காமல் இருப்பதை கண்டு அந்த குறிப்பிட்ட மாணவனை பார்த்து, ஏன் இப்படி பண்றீங்க, இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா என கேட்டதாகவும், அதற்கு அந்த மாணவன் என்னை பற்றி பேசுங்கள், எனது அப்பாவை பற்றி பேசாதீர்கள் என எதிர்பேச்சு பேசியதாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து அந்த வகுப்பாசிரியை பள்ளியின் தலைமை ஆசிரியரிடம் இது குறித்து புகார் தெரிவிக்கவே மாலையில் பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்லும் நேரத்தில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அந்த மாணவனை அழைத்து 2 கைகள், கால்கள், வயிறு என உடலில் பல்வேறு பகுதிகளில் பிரம்பால் பலமாக அடித்ததாக கூறப்படுகிறது. இதில் உடலில் பல இடங்களில் காயத்துடன் வீட்டுக்கு சென்ற மாணவன் நடந்தவற்றை தனது தாயாரிடம் கூறியுள்ளான். இதனை அடுத்து மாணவனின் பெற்றோர் அவனை உடனடியாக கடையநல்லூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு தற்போது மாணவன் சிகிச்சை பெற்று வருகிறார். பள்ளி மாணவன் ஒருவனை தலைமை ஆசிரியர் பிரம்பால் தாக்கி படுகாயம் அடைந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வினிதா, விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.